இந்த 5 இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நம்ம இன்னைக்கு கோல்டன் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது டர்மரிக், அப்புறம் பெப்பர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெனுக்ரீக், கோகனட் ஆயில், வாட்டர். இதை எதனால கொடுக்கணுன்றத வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு கிளிக்கர் சைபீரியன்ஸ் பாஸ் ஆஃப் பர்ஃபெக்ஷன். இந்த கோல்டன் பேஸ்ட் மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் ஆஃப் வாட்டர் ஊற்றிக்கோங்க. இந்த வாட்டர் வந்து லைட்டாக சூடாகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் சூடான பிறகு half a cup of turmeric. டர்மரிக் தான் இந்த கோல்டன் பேஸ்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் பேஸ். இதை வச்சு தான் நம்ம மற்றது எல்லாமே பண்ண போகிறோம். இப்போ லைட்டாக வாட்டர் சூடாயிடுச்சு. half a cup of turmeric போட்டுக்கலாம். இதை வந்து லைட்டாக இப்படி ஸ்டிர் பண்ணுங்க. இப்போ இந்த பேஸ்ட் மாதிரி வர ஆரம்பிச்சாச்சு. பேஸ்ட் மாதிரி வந்த பிறகு நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்து நம்ம போட வேண்டிய ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில். கோகனட் ஆயில் பார்த்தீங்கன்னா 1/3 கப் போட்டுக்கோங்க. இது கூட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பிளாக் பெப்பர். ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணதுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதை மிக்ஸ் பண்ணும் போது ஒரு சின்ன பிஞ்ச் ஆஃப் ஃபெனுக்ரீக், அரைச்ச ஃபெனுக்ரீக்கை போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இதெல்லாம் ஏன் ஆட் பண்ணுறோன்றதை நான் சொல்கிறேன். ஆக்சுவலி டர்மரிக்கில் பார்த்தீங்கன்னா குர்குமின் இருக்கும். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். இது வந்து பிளட்ல ப்ராப்பராக அப்சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பிளாக் பெப்பர் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா பிளாக் பெப்பரில் பார்த்தீங்கன்னா பெப்பரின் இருக்குது, ஆல்கலாய்டு இருக்குது. இது வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டை பிளட்ல அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஆனால் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா டிஷ்யூவில் அப்சர்வ் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். அதுக்காக நம்ம வந்து ஃபெனுக்ரீக் பவுடர் யூஸ் பண்ணுறோம். இதை யூஸ் பண்ணும் போது டிஷ்யூஸில் அப்சர்வ் ஆகும். ஸோ உங்கள் டாகுக்கு ஒரு சூப்பரான ஒரு டீடாக்ஸ் மாதிரி இது. இதோட பெனிஃபிட்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு பேஸ்ட் ஃபார்மேட்டுக்கு வந்துடுச்சு. சூடு ஆறின பிறகு நல்ல ஒரு க்ளீனான ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ணி வச்சிங்கன்னா 2 வீக்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணி டீப் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா 6லேருந்து 1 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதை வந்து ஈஸியாக கொடுக்கறதுக்கு சின்ன சின்ன மோல்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதில் ஃபில் பண்ணி ஃப்ரீசரில் போட்டுருங்க. உங்கள் டாக்ஸுக்கு சர்வ் பண்ணும்போது அந்த மோல்டில் இருக்கிற ஒரு ட்ரீட் எடுத்து உங்கள் டாக்ஸுக்கு சர்வ் பண்ணலாம். இப்போ ஏன் இதை உங்கள் டாக்ஸுக்கு கொடுக்கணும்னா இது ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட். அதே நேரத்தில் உங்கள் டாக்ஸுக்கு வந்து கேன்சர் வரதுலேருந்து இது ப்ரிவென்ட் பண்ணும். இது வந்து டீடாக்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம். டாக்ஸோட இன்டர்னல் ஆர்கன்ஸை இதை டீடாக்ஸ் பண்ணும். அதே நேரத்தில் டாக்ஸோட கோட்டுக்கும் ஸ்கின்னுக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானது. ஸோ ரெகுலராக உங்கள் டாக்ஸுக்கு இது யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கறதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும்.